நீங்க கேட்கறீங்களே அரசாங்கம் போய் யாரையும் கொடுக்க கூடாதுன்னு, இடம் கொடுக்க கூடாதுன்னு. உங்களுக்கு அந்த வழி என்ன தெரியும்? நீங்க அதுக்கான ஏற்பாடு ஏதாவது செஞ்சிருந்தா, அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தா தெரியும். நாங்கெல்லாம் கடந்த காலத்துல எவ்வளவு வாடி வதங்கி இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப உங்களுக்கு திரும்பி சொல்றேன், 2018 நடந்த போது அதே தூத்துக்குடி இதுக்காக நான் திருச்சியில ஒரு பொதுக்கூட்டம் பேசினேன். 14 உயிர்களை கொன்று குவித்திருக்காங்க. இந்த அதிகாரி மீது கடன் நடவடிக்கை எடுக்கணும், இந்த அரசாங்கம் செய்வது தவறு, நடவடிக்கை எடுக்கணும் பேசினேன். அதுலயும் 14 வயது பெண் குழந்தை வாயிலே துப்பாக்கி சுடுவதை காட்சியாவே வந்துருச்சு. அந்த மனித மிருகத்தை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும் பேசினேன். இது சரியா தப்பா? சரிதான், 100% சரி. சரி இல்ல? அதான் இப்பதான் வழிக்கு வந்திருக்கீங்க. அந்த ஆட்சி அதிமுக ஆட்சியே என் மேல கேஸ் போடல. இப்ப 3 மாசத்துக்கு முன்னால என் மேல கேஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? இது எதற்காக சொல்லுங்க? இதெல்லாம் ஒரு அரசாங்கம் மற்றவர்களை வழிக்கு கொண்டு வருவதற்கு இதெல்லாம் செய்வாங்கிறது நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அது பாதிக்கப்படல, நீங்க அதனால ஜாலியா பேசல. நான் பாதிக்கப்படல, நீங்க ஒரு முன்னுரிமைக்கு வந்துட்டீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பாதிக்கப்பட்டிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, என்னுடைய நேரடியான கேள்வி அப்படிங்கிறது, உங்கள் தலைவர் காமராசர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கும்போது கூட்டம் வந்துடுவாங்களா, கூட்டம் வாப்பான்னு சொல்லுவாரா? இல்ல வேற சொல்லிருக்காங்களா யாராவது? அரசு பாதுகாப்பு கொடுக்கணும், அரசு தடையை போட்டா உடைங்க சார், தடையை உடைச்சு உட்காருங்க சார் உங்க வீட்டுல போயிட்டு. நான் சொன்னதை முதல்ல சொன்னது நீங்க காது கொடுத்தே கேட்கல. நீங்க என்னன்னா, இந்த இதுக்கு குதிரைக்கு இந்த பட்டா கட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி அதுக்குள்ளேயே பாக்குறீங்க, பெத்த கேட்கறதுக்கே தயாரில்லை. நான் முதல்ல என்ன சொன்னேன், ஏற்கனவே விஜய் மீது நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு ஒரு துணை வரல, துணையாக இல்ல, அந்த குற்றச்சாட்டு தான் வச்சாங்க. இப்பவும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல, நான் போறேன்னு சொன்னா அதையே திரும்பி சொல்லி இவரை இன்னும் அடுத்த பாக்குறீங்க. இவர்களே செயற்கையாக இன்னொரு ஒரு பிரச்சனையை உருவாக்கி, பாத்தீங்களா அரசுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாரு, அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாரு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா?